அந்த பாறை உடைஞ்சிருச்சு. ஒரு வழியா வெளில வந்துட்டோம். ஒரு வழியா நம்ம சமிட்டுக்கு வந்துட்டோம். யாருக்கு தெரியும்? எப்பவும் போல இந்த பணியால எதுவுமே கண்ணுக்கு தெரியல. உண்மைதான். எனக்கு என்னமோ லெஜெண்டரி பிளேடர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோம்னு தோணுது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஸ்டார் பிராக்மெண்ட் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் வந்து நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. யார் பேசுறது? எங்க இருக்கீங்க? நான் தான் நட்சத்திரத்தோட வழிகாட்டி. நட்சத்திரத்தோட வழிகாட்டினா? நட்சத்திரங்கள் ஏற்கனவே எனக்கு சொல்லிடுச்சு, விதியில எழுதப்பட்ட பிளேடர்ஸ் என்னோட டெம்பிளுக்கு வருவாங்கன்னு சொல்லிச்சு. உங்க டெம்பிளா? அப்போ அது நீங்க தானா? அப்பனா இந்த ரூயின்ஸை பாதுகாக்கிற கார்டியன் நீங்க தானா? அப்போனா நாம ஏன்ஷியன்ட் டெம்பிள வந்து அடைஞ்சிட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த டெம்பிள் என் கண்ணுக்கு எங்கேயுமே தெரியலையே. போக வேண்டிய வழிய ஒரு உண்மையான வாரியருக்கு ஒயிட் காடோட விங்ஸ் வழிகாட்டும். எங்க? அதுக்கு உங்களுக்கு ஞானம், சக்தி ரெண்டுமே வேணும். அப்போதான் உண்மையான கதவு உங்களுக்காக திறக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? நட்சத்திரங்கள் உங்களுக்கு வழிகாட்டும். ஹேய், எங்களுக்கு ஒரு பெல் அடிச்சு வழி சொல்ல முடியுமா? நாம முன்னேறி போகலாம். முன்னேறி போய்கிட்டு இருந்தா நமக்கே வழி தெரியும்னு நினைக்கிறேன். நீ சுலபமா சொல்லிட்ட. ஆனா இந்த பணியில எப்படி போறது? அது என்ன? இது ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் விட்டுட்டு போன ரூயின்ஸ் தான். அப்போ இதுதான் டெம்பிளா? இந்த பாறைகளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆமா, இது பார்க்க ஸ்டோன் ஹெஞ்ச் மாதிரி இருக்கு. ஸ்டோன் ஹெஞ்சா? ஆமா, அது பெரிய ஸ்டோன்ஸ் இருக்கிற ஏன்ஷியன்ட் சர்க்கிள். இது இங்கிலீஷ் கண்ட்ரி சைடுல கூட இருக்கு. இத பத்தி நிறைய தியரி இருக்கு. இது ஒரு சீக்ரெட் பிளேஸ் இல்ல ஏன்ஷியன்ட் அப்சர்வட்டோரியா கூட இருக்கலாம். இது ஒரு அப்சர்வட்டோரியா? ஒரு காலத்துல பேக்கு பயங்கர மரியாதை கொடுத்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனோட ரூயின்ஸ் இப்ப வெறும் கல்லு மண்ணுமா இருக்கு. நாம முன்னேறி போயாகணும். ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை பத்தி நமக்கு தெரியாத விஷயம் ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட இந்த பயணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், கொஞ்சம் இரு. என்ன தாண்டி போகணும்னு நினைக்காத. நில்லு. இந்த ரூயின்ஸை பாதுகாக்கிறவரு இருக்கிற டெம்பிள் இதுதானே? இது என்னது? இதுதான் அப்போ என்ட்ரன்ஸா? இதை எப்படி திறக்கிறது? இது பார்க்க கதவு மாதிரி இல்ல, செவுரு மாதிரி இருக்கு. ஹேய், நீங்க சொன்ன மாதிரியே இப்போ நாங்க இங்க வந்துட்டோம். கதவை தயவு செஞ்சு திறங்க. எங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்காதீங்க. தயவு செஞ்சு கதவை திறங்க. அவ்வளவு சுலபமா நம்மளால உள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க திறக்க மாட்டீங்கன்னா அப்ப நான் என்னோட வழியில வரேன். கொஞ்சம் இரு. அவசரப்பட்டு உன்னோட பேவை யூஸ் பண்ணாத. அங்க ஏதாவது ட்ராப் இருக்கலாம்ல. ஆனா நான் தன்மையா தானே கேட்டேன். ஆனா கார்டியன் தானே சொன்னாரு நமக்கு ஞானமும் சக்தியும் சேர்ந்து இருக்கணும்னு. இந்த கதவை திறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். நம்ம பொறுமையை தேடுவோம். அப்ப இதுதான் கடைசி பசிலா? ஹேய், இங்க பாருங்க. இங்க ஏதோ செதுக்கி இருக்காங்க. இது பார்க்க பழங்காலத்து எழுத்து மாதிரி இருக்கு. அப்படி கூட இருக்கலாம். நாம இத டீசைஃபர் பண்ணா இந்த கதவை திறக்கிற வழி தெரியலாம். சரி, நீ சொன்னதை செஞ்சிரு மாட்டோக்கா. இது செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்? இங்க இருக்கிற சிவிலைசேஷன் எப்ப வாழ்ந்தாங்களோ இல்ல இது என்ன லாங்குவேஜ்னு கூட நமக்கு தெரியாதே. அதனாலதான் இதை அனலைஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்குள்ள நாம எல்லாரும் பிரிஞ்சு போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரியா? நல்ல யோசனை. ஆனா நம்ம இங்கேயே உட்கார்ந்து காத்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனா பொறுமையாவும் ஜாக்கிரதையாவும் பாருங்க. எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. ஏன்னா தேடுதல் வேட்டையில அவசரப்பட்டு போனவங்களோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு நான் பார்த்திருக்கேன். இந்த கற்கள் டெம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஓட்டை இருக்கு. இதே மாதிரி எல்லா பில்லர்லயும் இருக்கு. ஆனா இதுல மட்டும் இல்லையே.
ஆனா இதுல ஓட்டை இருக்கு. இங்க சில பில்லர்ஸ்ல ஓட்டை இருக்கு, ஆனா சில பில்லர்ஸ்ல இல்ல. எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. க்ளூஸா? இங்க நான் என்ன தேடணுங்கிறது கூட யாரும் என்கிட்ட சொல்லலையே. சரி, ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். எப்படியோ நம்ம தப்பிச்சு வெளியே வந்துட்டோம் கியோயா. என்னோட மொத்த சக்தியை பயன்படுத்தி இதை தள்ள பாக்குறேன். எவ்வளவு தள்ள நகர மாட்டேங்குது. கியோயா, நீங்களுமா? ஏன்பா ஜிங்கா, அந்த கல்லை வச்சு நீ என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவா, அத நகத்தலான முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த கல்ல நீ நகர்த்த போறியா? வேற என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன புலம்புறத விட்டுட்டு கொஞ்சம் நகர்ந்து நில்லு. அந்த கல்லை இப்போ நான் உடைச்சு காட்டுறேன். இரு கியோயா, அவசரப்பட்டா பிரச்சனை ஆயிடும் கியோயா. அத நான் பாத்துக்கிறேன். நெத்தியடி சரியடி. மிஸ்டர் ஜிங்கா, அங்க என்ன நடக்குது? என்ன ஆச்சு? என்ன? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஹேய், நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்கன்னு சொன்னேன்ல. நான் எதுவுமே பண்ணல. கியோயா தான் நான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி. என்ன? எங்க கிட்ட வந்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னது நீதானே? அதுதான் உண்மை. நீ கியோயாவை மாட்டி விட பாக்குறியா? நீங்க என்ன சொன்னாலும் இது பண்ணது கியோயா தான். பேசுறத நிறுத்து. இந்த இடத்துல ட்ராப் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்ப நீ தான் அவங்கள நிறுத்தி இருக்கணும். என்ன? நீ உண்மையால ட்ரெஷர் ஹண்டரா இருந்தா இந்நேரம் நீ அந்த கதவை திறந்திருப்ப தெரியுமா? என்ன சொன்ன? ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி நடிக்காத. என்ன சொன்ன? என்னையே குறை சொல்றியா? சொன்னா என்ன பண்ணுவ? எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துங்க. எல்லாரும் சண்டை போடாம கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி சண்டை போட்டு என் கவனத்தை சிதறடிக்காதீங்க. நல்ல வேளை நீ உன் உடம்புல இருந்து அதை எடுத்துட்ட. அது சரி, நம்ம எல்லாரும் ஒத்துமையா வேலை செஞ்சு இந்த பசில சால்வ் பண்ணுவோம், சரியா? அதெல்லாம் சரி மடோக்கா. உனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா? நான் உலகத்துல இருக்கிற நிறைய வெப்சைட்ல தேடி பார்த்தேன், ஆனாலும் எனக்கு எதுவும் கிடைக்கல. உண்மை என்னன்னா என்கிட்ட எந்த க்ளூவுமே இல்ல. ஹே ஹே ஹே, உன்னதான் நாங்க நம்பியிருக்கோம் மடோக்கா. எங்களுக்கு உதவி பண்ண உன்னால மட்டும்தான் முடியும். க்ளூக்காக வேற எந்த முயற்சியும் பண்ண முடியாதா? என்ன பண்ண சொல்றீங்க? ஏதாவது முயற்சி பண்ணலாம். நம்ம வேகமா எதையாவது புதுசா யோசிச்சு ஆரம்பிச்சாகணும். ஓகே, எனக்கு புரியுது. சரி, உனக்கு ஏதாவது யோசனை வந்துதா? ஓகே. ஒருவேளை திறந்திடு சேசே. அது வேலை செய்யல. ஒருவேளை இன்னும் பணிவா கேட்டிருக்கணுமோ? நம்மளால இத கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். நாம இவ்வளவு தூரம் வந்தது வீணா போக போதா? ஏன்பா இப்ப நம்ம என்ன பண்றது? நட்சத்திரங்கள் தெரியுற அளவுக்கு வானம் ரொம்ப கிளியரா இருக்கு. அதுலயும் அந்த ஒரு நட்சத்திரத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கேள்விக்கான பதில் அங்க இருந்தா நல்லா இருக்கும். போக வேண்டிய வழிய ஒரு உண்மையான வாரியருக்கு ஒயிட் காட் விங்ஸ் வழிகாட்டும். ஒயிட் காடோட விங்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற யூகி? கண்டுபிடிச்சிட்டேன். யூகி, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? இது ஒரு ஏன்ஷியன்ட் ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வட்டரி. ஒயிட் காடோட விங்ஸ் கான்ஸ்டலேஷனோட சிக்னல்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த எல்லா கற்களுக்கு மேலயும் சிக்னல்ஸ்க்கு கரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி எல்லா பில்லர்ஸும் இருக்கணும். நம்ம கேள்விக்கு அது கண்டிப்பா பதில் கொடுக்கும். நம்பிக்கை இருக்கு. அத நான் பாத்துக்கிறேன். இங்க இருக்கிற சில பில்லர்ஸ்ல ஓட்டை இருக்கு, ஆனா சில பில்லர்ஸ்ல ஓட்டை இல்ல. இப்ப நம்ம ஓட்டை இருக்கிற பில்லர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா அவ்வளவுதான். இதுல இருக்கிற ஓட்டை நம்ம போறதுக்கான வழியை குறிக்குது. கற்கல்ல இருக்கிற ஓட்டை எல்லாமே கான்ஸ்டலேஷன் சிக்னல்ஸ் தான் காமிக்குது.
எனக்கு தெரிஞ்சு கதவை திறக்கிற வழியை நாம கண்டுபிடிச்சிட்டோம். நல்ல வேலை பண்ண யூகி. ஆனா எல்லா பில்லருக்குள்ளயும் இருக்கிற ஓட்டிக்குள்ள பேவ அனுப்புறது கஷ்டமான விஷயம். ரொம்ப துல்லியமா நம்ம அந்த பே அனுப்புனா மட்டும்தான் அது அந்த இடத்துக்குள்ள போகும். அந்த அளவுக்கு பேவ துல்லியமா அனுப்ப தெரிஞ்ச ஆளு நம்ம கிட்டயே இருக்காரே. கம் ஆன் அனுபியஸ். யூகி, நீதான் இந்த வேலையை செய்ய போற. நானா? உன்னை நம்பிதான் இருக்கோம் யூகி. வேலையை கச்சிதமா முடிச்சிரு. சரி, சரியா செஞ்சிடறேன். நெத்தி அடி, சொல்லி அடி. எஸ். வேலையை முடிச்சிட்டேன். அந்த கதவு திறக்குது. வாங்க போலாம். ஒரு வழியா கதவை திறந்துட்டோம். நம்மளோட இலக்கை அடைஞ்சிட்டோம். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் கொடுத்த சின்ன குறிப்பை வச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. நீ யாருன்னு முதல்ல எங்களுக்கு சொல்லு. கொஞ்சம் இருக்கியோயா. அவர் இந்த ருயன்ஸோட பாதுகாவலன். பாதுகாவலனா? சரியா சொன்ன. என்னோட பேரு டைனமிஸ். நான் தான் இந்த டெம்பிளோடைய பாதுகாவலன். வாரியர்ஸ்க்கு வழிகாட்டுறவனும் நான் தான். ஆமா, என்னுடைய பேரு டைனமிஸ். நான் தான் இந்த டெம்பிளோடைய பாதுகாவலன். வாரியர்ஸ்க்கு வழிகாட்டுறவனும் நான் தான். இங்க மனிதர்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா என்னை பார்க்க தகுதி இருக்கு. நாங்க இந்த இடத்துக்கு வர்றது உங்களுக்கு தெரியும்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படின்னா நாங்க இங்க வந்த காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்க எல்லாரும் ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை தானே சொல்றீங்க. அதேதான். உனக்கு தெரிஞ்சதால இப்ப வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். ஸ்டார் பிராக்மெண்ட் எங்க இருக்குன்னு எங்களுக்கு சொல்லு. ஹேய், கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றல. எதுக்காக? இந்த ஸ்டார் பிராக்மெண்ட் கிடைக்கிறதுக்காக இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரூயின்ஸ்க்கும் போயிருக்கேன். நேரத்தை வீணடிக்காம ஸ்டார் பிராக்மெண்ட்டை கொடுத்துரு. அது என்னால பண்ண முடியாது. என்ன சொன்ன? என்னால அதை கொடுக்க முடியாது. சிறந்த தகுதி இருக்கிற வீரர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தகுதியான வீரன் நான் தான். நீங்க எல்லாரும் தேடி வந்திருக்கிற ஸ்டார் ஃபிராக்மெண்ட் ஏற்கனவே என் கையில இருக்கிற ஜே ஜூபிட்டர்ல தான் அடங்கி இருக்கு. அதுக்கு அர்த்தம் நீங்க தான் அந்த 7வது லெஜெண்டரி பிளேடரா? டைனமிஸ், நீங்க அந்த சக்தியை எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு அது தேவை. ஒரு தீய சக்தி பிளாக் சன் அண்ட் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆன நெமிசஸ் திரும்ப கொண்டு வர பாக்குது. அது நடக்க கூடாது. நீங்க சொல்லிதான் எனக்கு இது தெரியணும்னு கிடையாது. நான் இந்த புனித டெம்பிளோட பாதுகாவலன். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தானாவே தெரிஞ்சிரும். அப்ப எங்களுக்கு உதவுங்க. நட்சத்திரங்கள் சொல்றதுதான் நான் கேட்பேன். எனக்கு மேல இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா அந்த வேலையை நான் செஞ்சிருவேன். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஜட்ஜ் பண்ணணும். ஜட்ஜ் பண்ணணுமா? சரியா சொன்ன. உங்களுக்கு இங்க இருக்கிற தகுதி இருக்கா இல்லையான்னு நான் ஜட்ஜ் பண்ணணும். அதையும் தெரிஞ்சுக்கலாம். எங்களோட சக்தியை தானே டெஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்க. பிரச்சனையே இல்லை, நான் உங்களை எதுக்குறேன். கியோயா, பரவாயில்ல, விடுங்க. போட்டி ஆரம்பிக்கலாம். 3, 2, 1. நெத்தியடி, சொல்லடி. உனக்கு தகுதி இருக்கா? தெரியல, பார்க்கலாம். ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் வெறும் கையை வீசிக்கிட்டு கண்டிப்பா போக போறதில்ல. ரியூட்டோ, என்ன சொல்ற? சரி, நீங்க வந்து என்ன ஜட்ஜ் பண்ண ஆரம்பிங்க. ஆனா இந்த பேட்டில்ல நான் ஜெயிச்சா அந்த ஸ்டார் பிராக்மெண்ட் இருக்கிற பேவை என்கிட்ட கொடுத்துடணும். அதுக்கு நான் தான் சொந்தக்காரன். நான் இங்க இருந்து கிளம்புறேன். இந்த நேரத்துல நம்ம திரும்பி போகிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. நீ என்ன ஜட்ஜ் பண்றதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்னை யாரு எப்படி தடுத்தாலும் அந்த ஸ்டார் பிராக்மெண்ட்டை நான் அடைஞ்சே தீருவேன். உனக்கு இன்னும் புரியல. மிஸ்டர் ரியூட்டோ டிராகானிஸ்க்கு பயங்கரமான அட்டாக் பவர் இருக்கு. டிராகானஸ் ஒரு அட்டாக் டைப் தான். அதோட ஃபியூஷன் வீல் கொடுக்கிற ட்ரிபிள் ஸ்மாஷ் அட்டாக் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா ஜே ஜூபிட்டர் சாதாரண பே கிடையாது. அதுகிட்ட லோவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட இருக்கிற S130 ஸ்பின் ட்ராக் இருக்கு. அப்புறம் டிஃபென்ஸ் அதிகரிக்கிற ரப்பர் பால் பெர்ஃபார்மன்ஸ் டிப்பும் இருக்கு. இது ஒரு டிஃபென்ஸ் டைப் தான். ஆனா இங்க இருக்கிற இது என்னது? இதோட ஃபியூஷன் வீல்ல இருக்கிற ஸ்பியர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
என்னதான் டிஃபென்ஸ் டைப்பா இருந்தாலும் விடாம இப்படி அட்டாக் பண்ணா தாங்க முடியுமா என்ன? ஆனா டைனமிக்ஸ் ஏன் கவுண்டர் அட்டாக்கே பண்ணல? உனக்கு என்ன அட்டாக் பண்றதுக்கு பயமா இருக்கா என்ன? ரொம்ப மோசமான மூவ். அதோட கதையை முடிச்சிரு டிராகோனஸ். டிராகோனஸ் அதோட மோட மாத்தி இருக்கு. அதோட ஃபியூஷன் வீல் 3 பிளேட்ல இருந்து 6 பிளேட் இருக்கிற பெராஜ் மோடுக்கு மாறி இருக்கு. கவுண்டர் அட்டாக்லாம் விட்டு தள்ளு. முதல்ல அந்த அட்டாக்ல இருந்து ஜூபிட்டர் தப்பிக்கணும். ஆனா அங்க பாரு, என்னாச்சு? ஜூபிட்டரோட ஸ்பின் ஸ்பீட் ரொம்பவே கம்மியா இருக்கு. நேரம் முடிஞ்சிருச்சு. அது கதையை முடிச்சிரு டிராகோனஸ். ஸ்டார் பிராக்மெண்ட் எனக்கு தான் சொந்தம். அதை நடக்க விட மாட்டேன். அப்படியா? ஜூபிட்டர் சேட்டலைட் மூவ். என்ன? இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அது எப்படி அப்படி பண்ணுச்சு? என்னோட டிராகோனஸை எப்படி அது ரிப்பல் பண்ணுச்சு? எப்படின்னு நான் சொல்றேன். ஜூபிட்டரோட ரொட்டேஷன் ஸ்பீட் கம்மியானதும் அதோட ஃபியூஷன் வீல்ல இருக்கிற மெட்டல் பால் நகர்ந்துச்சு. அது சென்டர் ஆஃப் பேலன்ஸை உள்ள கொண்டு போயிருக்கு. இதனால தான் அதோட டிஃபென்சிவ் ஸ்ட்ரென்த் எதிர்பாராத விதமா அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா இது சாதாரணமான டிஃபென்ஸ் டைப் கிடையாதா? அதுக்குள்ள இத புகழாதீங்க. இதோட கதையை முடிக்கிற நேரம் வந்துருச்சு. ஸ்பெஷல் மூவ் டிராகோனஸ் ஹேமர் போல். இப்ப மாட்டிக்கிட்டேன். இன்னும் உனக்கு அந்த பேயை பத்தி தெரியல. என்ன சொன்ன? ஜூபிட்டர் டிராகோனஸோட ஸ்பெஷல் மூவ் அது சமாளிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஜூபிட்டரோட வேகம் இன்னும் அதிகரிச்சிருக்கு. இந்த வாட்டி டிராகோனஸோட அட்டாக் ஃபோர்ஸை பயன்படுத்தி அந்த மெட்டல் பால்ஸை நகர வச்சிருக்கு. அதோட பேலன்ஸ் இப்போ அவுட்டர் எட்ஜுக்கு போயிடுச்சு. இதனால அதோட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகரிச்சு, வேகமும் அதிகரிச்சிருச்சு. என்னை மன்னிச்சிரு. நீ என்னை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சென்ட்ரல் ஃபியூவல் ஃபோர்ஸ் அதோட ஃபோர்ஸை மட்டும் இல்ல, டைமிங்கையும் பவரையும் அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா ஜூபிட்டர் அதோட ஃபியூஷன் வீல்ல பால் நகர்த்தி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப அற்புதமான பே. வாய்ப்பே இல்ல. பேட்டில் இன்னும் முடியல. ஒரு பொருளை நான் அடையணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுல இருந்து நான் பின் வாங்கவே மாட்டேன். அதோட 6 பிளேட பயன்படுத்தி அதோட ஸ்பீட குறைச்சுக்கிச்சு. உனக்கு முன்னாடியே தோக்கடிக்க முடியாத நிறைய பேரை நான் தோக்கடிச்சிருக்கேன். நான் சொல்றத கேளு. ஸ்டார் பிராக்மெண்ட் கிடைக்காம நான் பின் வாங்க மாட்டேன். உன்னோட தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஆனா இங்க இருக்கிற ஸ்டார் பிராக்மெண்ட்டை யாராலையுமே அவ்வளோ சுலபமா போட்டியில ஜெயிச்சு தன்னோடையதுன்னு சொந்தம் கொண்டாடிக்க முடியாது. உனக்கும் அதேதான். ஸ்டார் பிராக்மெண்ட்டோட பீசஸை வச்சிருக்கிற எல்லாருக்கும் அவங்க செய்ய வேண்டிய கடமையும் இருக்கு. நாங்க பண்ண வேண்டிய வேலைகளை முன்னோர்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க. அவங்களோட தீர்ப்புக்கு யாராலையும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. செய்ய வேண்டிய கடமைகளா? இந்த கடமைகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா? உன்னோட நட்சத்திரம் வானத்திலிருந்து போயிடுச்சு. இந்த போட்டியை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. தயவு செஞ்சு நிறுத்து. என்கிட்ட கடவுள் மாதிரி பேசிட்டு இருக்காத, சரியா? இத நான் சொல்லல, வானத்துல இருக்கிற நட்சத்திரம் சொல்லுது. நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ட்ரெஷர் ஹண்டர்னா இயற்கையோட சக்திக்கு முன்னாடி யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த முடிவை எழுதுனதும் நட்சத்திரம் தான். என்ன கேட்டா பேராசையோட என் இடத்துக்கு வந்த சின்ன குழந்தை தான் நீ. அத புரிஞ்சுக்கோ. முன்னோர்கள் எழுதின முடிவுல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. தயவு செஞ்சு பேசுறத நிறுத்து. ஜூபிட்டர் அது என்ன? ஸ்பெஷல் மூவ் கிராண்ட் லைட்னிங். டிராகோனஸ். அது சரி, அடுத்து யாரு போட்டி போட வரீங்க?